அதற்கு முன்பாக திரு நெடுஞ்செழியன், அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு பாதுகாப்பு 2 நுழைவாயில்கள் இருக்கும், 2லையுமே பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அதை மீறி ஒருவர் உள்ளே சென்றிருக்கிறார். இப்படியான ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ ஒரு கல்வி நிறுவனமோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ இருக்கு அப்படின்னா, ஒரு மாணவிக்கு இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டா அதை சரி பண்றதுக்கோ அல்லது சரி செய்யறதுக்கு விசாரணை நடத்துறதுக்கு குழுக்கள் இருக்கு. நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு இந்த குழுக்கள் அமைக்கப்படணும் என்ற விதிகள் ஏதேனும் இருக்கா? இது மெயினாக நிறைய இதுக்கு நம்ம ரிஃபார்ம்ஸ் கமிட்டி இதெல்லாம் போட்டு ஒவ்வொன்றும் பாலிசி லெவலில் நிறைய ரெக்கார்ட்ஸில் இருக்குது. பட் அவங்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்க சொன்ன மாதிரி, மிஸ்டர் ரவி சார் சொன்ன மாதிரி, நம்ம இது அஃபண்டர்ஸ் சீரியல் அஃபண்டர்ஸ் பேசிக்கலி இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. பட் இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எனாமஸ் பேஸில் உள்ளே வரலாம். நான் எவ்ரி மந்த் அங்கே செமினார் எடுக்கிறோம், நாங்களும் ரெகுலராக போயிட்டுருக்கோம். இந்த கேம்பஸோட மெயின் திங் என்னென்னா, இப்போ நானும் அதே கேம்பஸில் தான் நான் 1986 to 90 படித்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ஹாஸ்டலுக்கு எல்லாருக்கும். அண்ட் எந்த இடத்துல போனாலும் ஸ்டூடெண்ட்ஸோட மொபிலிட்டி இருக்கும். அப்போல்லாம் இதை விட அந்த மரங்கள் அதிகமாக இருந்தது, பில்டிங்ஸ்லாம் கம்மியாக இருந்தது, நிறைய டார்க்னஸ் தான் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வர்றது எல்லாமே யார் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, இவர் எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஏன் யூனிட்டி இல்லை. இப்போ அந்த பையன் ஓடினார்னா ஒரு 5 பையனை கூட்டிகிட்டு உடனே அந்த இடத்துல திருப்பி அதை எஸ்கலேட் பண்ணலாம். அதை நம்ம பண்ணலை. அப்போ நான் இதில் இப்போ நாங்கள் கேம்பஸ் போனாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லாபியில் லைட் இருக்கிற மொபைல் லைட்டு தான் நிறைய தெரியுது. அவங்க யாரும் அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இல்லை. இது இட் இஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ குறைதோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரைம் ரேட் அதிகமாகும். பிகாஸ் உங்களுக்கு ஷேரிங்க்கு ஆள் இல்லை, உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு ஒரு சடன் ஹெல்ப் வேணுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட யார்ட்டையும் ஷேரிங் இல்லை அப்படின்னா எல்லாரும் நம்ம டிஜிட்டலுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கோம். நம்ம நம்மளோட பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது இல்லை. உடனே நம்ம ஹெல்ப் கேட்குறதுக்கு நம்ம ஹெசிடேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ வீக்காக இருக்குமா. கேம்பஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒருத்தங்க இன்னொருத்தங்க தேர்ட் பார்ட்டி த்ரெட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அதுவும் இன்சைட் த கேம்பஸ். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியிலே நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கிடையாது. எங்கள் சீனியர்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹோல் பேட்சே வெளியே வரும், ஹோல் காலேஜே வரும், நிறைய ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாமே எல்லா லெவல்லையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷனும் உங்களுக்கு அந்த இது கொடுக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது ஈவன் நீங்கள் பேசிக்கலி செக்யூரிட்டி லெவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம கவர்னர் எதிர்த்தாப்புல கவர்னர் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே இருக்கிற செக்யூரிட்டியும் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி இந்த கிண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செக்யூரிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ வர்றாங்க அப்படின்னா அவங்க யார் வராங்க, இது பண்ணுறாங்க, இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக மெயின் கேட்டில் நின்னா மட்டும் போதாது, அது உள்ளே நீங்கள் பெட்ரோலிங் இருக்கணும். உங்களை சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலைன்னா அதை உடனே எஸ்கலேட் பண்ணணும். எகெயின் கம்மிங் டு அபெக்ஸ் அத்தாரிட்டிஸ், இப்போ ஒரு வைஸ் சான்சலர் இல்லை அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் ஒரு இன்டரிங் பீரியடில் தான் இருப்பார். அவருக்கு சில டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். அதனால் நம்ம அவரை விக்டிமைஸ் பண்ண முடியாது. ஏன் வைஸ் சான்சலர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ அலறிட்டு இருக்கும்போது இதை பற்றியே கண்டுக்காமல், இது எஜுகேஷனையும் அஃபெக்ட் பண்ணுது, செக்யூரிட்டியும் அஃபெக்ட் பண்ணுது, ஸ்டூடெண்ட்டோட க்ரோத்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம கவர்னன்ஸில் நம்ம எங்கே ஃபெயில் ஆகிறோம். இது எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ். இது கவர்னன்ஸில் இட் இஸ் நாட், இது ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் இது ஒரு வேளை வைஸ் சான்சலர் இருந்தால் அதை மூடி மறைஞ்சு காணாமல் கூட போயிருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இது ஏதோ தெரிய வந்திருக்கு, இது ஒரு லெசன் அப்படின்னா இந்த அஃபண்டர்ஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ இவ்வளோ க்ரைம் பண்ணிவிட்டு ஒருத்தர் திருப்பி எப்படி இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க, பாஸ்கோவில் வெளியே திருப்பி அதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா இவங்களை இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து இவங்கெல்லாம் ஏன் இதை பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே இவங்களோட மொபிலிட்டி என்ன, அவுட் சைடில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃப்டர் அவங்க ப்ரிசன்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் நம்மள்ட்ட இல்லையா, க்ரைம் ரெக்கார்ட்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது இல்லையா, அது அந்த சைடில் பார்க்க வேண்டியது. பட் ஸ்டூடெண்ட் சைடில் நீங்கள் செக்யூரிட்டி பாயிண்டில் நீங்கள் யூ ஹாவ் டு பேசிக்கலி அவர் சார் சொன்ன மாதிரி ஐடி கார்டு உங்களுக்கு கொண்டு வருது. ஆக்சஸ் இருந்தாலே அவன் 1000 இன்றைக்கி டிஜிட்டல் ஐடிலாம் போட்டு இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 10 தடவை யோசிப்பாங்க. நீங்கள் நார்மல் ஐடினா கூட பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி ஒரு டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி க்ரைம் வராமல் டெக்னிக்கலாக நமக்கு தடுப்பதற்கான ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு வர முடியலன்னா இதை விட ஒரு வருந்தத்தக்க விஷயம் எதுவும் கிடையாது. பட் ஐ எம் சாரி ஃபார் தட் கேர்ள், பிகாஸ் அந்த கேர்ள் அட்லீஸ்ட் ஷீ ஹேஸ் அ கட்ஸ். மேடம் சொன்ன மாதிரி ஒரு எந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு
ரொம்ப அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கலாம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கரேஜை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஷி brought it to the nature. இது மாதிரி NIT ட்ரிச்சிலையும் நடந்திருக்கு. இன்ஸ்டிடியூஷன் நடந்தால் நம்ம இந்த ஒரு டிவியில் பேசிட்டு நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஆனால் இதுக்கான கரெக்டிவ் மெசேஜ் வந்து கண்டினியூவஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பேசிஸில் அது சில்ட்ரனுக்கு கிடைக்குதா, குழந்தைங்க வந்து அது மாதிரி வந்து கேம்பஸ், ஏன்னா கேம்பஸ் தான் மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பிளேஸ்லேயே இந்த மாதிரி பீப்புளெலாம் உள்ளே வர்றாங்க அப்படின்னா இது வந்து சொசைட்டி எங்கே போயிட்டுருக்கு, இதோட கான்சிக்வன்சஸில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரேகிங் வந்து இட்ஸ் காமன். ரேகிங் நம்ம கெட்டதுன்னு சொன்னால் கூட அதில் உள்ள நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லாரையும் தெரியும், ஹாஸ்டலில் இருக்க எல்லாரையும் தெரியும். யாரெல்லாம் எந்த சீனியர்னாலும் எங்கேயாவது மொபிலிட்டி இருந்தானே ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்க. சீனியருக்கு ஒரு பயம் இருக்கும். உள்ள கேம்பஸ்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்த விஷயம், சக மாணவருக்கு பிரச்சனை என்று ஏற்பட்டால் அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து வரக்கூடிய அந்த கலாச்சாரமே இப்போ இல்லாம போயிடுச்சா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நெடுஞ்செழியன், திரு ரவி ஐபிஎஸ் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார். திரு ரவி, திரு நெடுஞ்செழியன் பேசும்போது குறிப்பிட்டார் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக ஒருவர் இருக்கிறார், அவரை தொடர்ந்து கண்காணிக்க மாட்டாங்களா? நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டார் அப்படின்னாலும் அதற்கு வழியில வரும்போது அந்த மனநிலையிலிருந்து மாறி வரணும். அப்படி வரல அப்படின்னு இருக்கக்கூடியவரை கண்காணிக்கிறதுக்கான சிஸ்டம் காவல்துறையில இல்லையா? இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், இவங்களை வந்து கண்காணிப்பதற்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. இவங்க எப்போவுமே வாட்சில் தான் இருப்பாங்க, சர்வைலன்ஸ் தான் இருப்பாங்க. பட்டு நீங்கள் நம்ம 24 hours 365 days வந்து சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது வெரி டிஃபிகல்ட். நம்ம கொஞ்ச நேரம் அசந்தப்போ அவன் தான் பண்ணிட்டு தான் இருப்பான், அஃபென்ஸ் பண்ணுவான். ஸோ இதில் வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் கன்விக்ஷன் அண்ட் பனிஷ்மெண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் 16 கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கான், ஆனால் எந்த விதமான கன்விக்ஷனும் கிடையாது. அதனால அவன் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக அஃபென்ஸ் பண்ணுறான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அஃபெண்டர்ஸ் இந்த பொண்ணுக்கு பண்ணின விஷயத்தை பல பேருக்கு இதே மாதிரி பண்ணியிருப்பான், கண்டிப்பாக பண்ணியிருப்பான். இது வந்து சிங்கிள் கேஸ் கிடையாது. இந்த பொண்ணை நிச்சயமாக பாராட்டணும், தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதனால இது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. இல்லைன்னா இவன் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். நிச்சயமாக இன்வெஸ்டிகேஷனில் பல விஷயங்கள் தெரிய வரும். இதுக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். பெண்ணும் ஆணும் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. அவங்க வந்து தனியாக ஒரு மரத்துக்கடியில் ஒரு மறைவான இடத்துல போய் பேசுகிறதோ அல்லது அவங்க வந்து காதலை பரிமாறிக்கொள்றதோ அதில் தப்பே கிடையாது. அதை வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து அவங்கள த்ரெட்டன் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ அவங்க அது கவலையப்படக்கூடாது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பழைய காலத்தில் மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவல் தான், இதனால் எந்த அவமானமும் கிடையாது. அவன் வீடியோ எடுத்து வெளியே போட்டால் கூட அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தான் மாட்ட போகிறான். அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும். இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறவங்கலாம் நிச்சயமாக உடனடியாக வந்து போலீஸ் பிடிச்சிடலாம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா. இந்த கேஸை பொறுத்தவரை அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்கக்கூடாது. அவனை நிச்சயமாக வந்து அப்போஸ் பண்ணி அல்லது சத்தம் போட்டு பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியல, அதனால அந்த பையன் அந்த விட்ட போயிட்டான். இந்த பொண்ணு வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருந்துருச்சு. ஆனால் அந்த சம்பவம் நடந்த பின்பு காவல்துறைக்கு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு நல்ல விஷயம். இந்த ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜில் நடந்தது இல்லையா, அதே மாதிரி தான். அதுக்கு வித்தியாசம் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஏன்னா இந்த அஃபெண்டர் வந்து மறுபடியும் இது போன்ற செயல்களை ஏற்கனவே செஞ்சதுனால தான் இந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் செல்போனை வாங்கிட்டு போயிருக்கான். எனவே இது போன்ற குற்றவாளிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இந்த சிஸ்டம் இருந்தா கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ்ல சுத்தி இருக்கிறவங்கள வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். யார் இந்த தள்ளுவண்டி அல்லது அந்த பக்கத்துல பிளாட்ஸ்ல வசிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸை வெரிஃபை பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இது போன்ற குற்றங்களை வந்து தடுக்க முடியும். ப்ரோஆக்டிவ் அப்ரோச். இப்போ போய் அக்யூஸை பிடிக்கிறது, ஜெயிலில் போடுறதுலாம் வந்து ரியாக்டிவ் அப்ரோச். அதனால வருமுன் தான் நம்ம காக்கணும். இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. எல்லா கேம்பஸ்லையும் வந்து இது நடவடிக்கைகள் எடுக்கணும், இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது. நிச்சயமா பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கலாம், இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு வந்து யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் போலீஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு கமிட்டி ஒன்று வச்சிருக்கணும்.
ஏற்கனவே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி எல்லாம் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். விஷாகா கமிட்டி இருக்கு. அது வந்து டு ப்ரிவென்ட் தி அஃபென்சஸ், செக்ஷுவல் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க.